ஆம்லெட் தாங்க பண்ணியிருக்கேன். இதுக்காக பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், அப்புறம் தூளாக நறுக்கின வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட க்ரஷ் பண்ண 3 கை தக்காளி அதையும் வதக்கி விட்டுக்கிறேன். மஞ்சத்தூள், உப்பு, வீட்டு மிளகாய் தூள் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். க்ளீன் பண்ண பொன்னாங்கண்ணி கீரையை 2 கை எடுத்து அதையும் நல்லா சுருள வதக்கிக்கலாங்க. இது கூட தேங்காயை நல்லா வழுவழுன்னு அரைச்சி வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை கிண்டி வச்சுக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், பட்டர் மாதிரி இருக்கும். இதுக்காக நான் முட்டை ஆம்லெட் தாங்க பண்ண போகிறேன். முட்டையை நல்லா அடித்து வச்சுருக்கேங்க. உப்பும் பெப்பரும் போட்டு பேனை க்ரீஸ் பண்ணி அடித்து வச்சுருந்த முட்டையும் ஊற்றி 2 பக்கமும் ஃப்ளிப் பண்ணி எடுத்துடலாங்க. அவ்வளோதான், முட்டையும் ரெடி ஆகிடுச்சு ஆம்லேட்டு. லஞ்ச் பேக் பண்ணிக்கலாம். நான் வடித்த சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். கீரையை ஆட் பண்ணி நல்லா பெசரி கட்டினீங்கன்னா மதியம் சாப்பிட்றதுக்கு நல்லா மணமாக இருக்கும். ஸ்நாக்ஸுக்காக நான் மலை வாழைப்பழம் தாங்க வச்சுருக்கேன். நாளைக்கு வேறு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.